2004க்கு முன்பு மத்திய அரசில் வேலை செய்பவர்களுக்கு வேலையை ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பேசிக் பேயில் 50% பென்ஷனாகவும் டிஏவும் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது. ஆனால் 2004க்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு அதே வேலை செய்வர்களுக்கு ரிட்டையர் ஆகும்போது ஒரு ட்ராக் மெயின்டெனை எடுத்துக்கொண்டால் ரயில்வேயில் அவர்களுக்கு 1760 ரூபாய் தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு எந்த பணமும் கிடையாது, கடைசி வரை அவ்வளோ தான் கிடைக்கும். அதே போல் ஒரு லோக்கோ பைலட்டை எடுத்துக்கொண்டால் 3760 ரூபாய் அது கிடைக்கும். கடந்த 10 வருடங்களாக பல போராட்டங்களை பல லட்சம் பேர்களை வைத்து ஒவ்வொரு இடத்திலும் சதனீவியில் டெல்லியில் ஒவ்வொரு இடத்திலும் பல போராட்டங்களை நடத்திய காரணத்தினாலும் பல லட்சம் பேர்களை மத்திய அரசு வைத்த காரணத்தினாலும் பல அழுத்தங்களையும் கொடுத்து ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி ஒன்று இருக்கிறது. அதில் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கார்கள். அதில் வந்து கேபினட் செக்ரட்டரி வந்து தலைவர், ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் சிவபால் மிஸ்ராஜி அவர்கள் செயலாளர், நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கின்றேன். அதற்கு பிறகு இந்த அழுத்தம் கொடுத்த பிறகு 3 மீட்டிங்களை இப்போது கேபினட் செக்ரட்டரி இருக்கின்ற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சோமநாதன் அவர்கள் மீட்டிங்கை நடத்தினார்கள். அந்த மீட்டிங்கில் பல அழுத்தங்களை கொடுத்த காரணத்தினால் அதில் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக அந்த 2004க்கு பிறகு சேர்ந்தவர்கள் சாதகமான ஒரு வந்தது. இன்றைய தினம் வந்து பாரத பிரதமர் அவர்கள் மீட்டிங்கை கூப்பிட்டார்கள். அதில் வந்து கேபினட் செக்ரட்டரி மற்றும் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். அதில் இப்போது என்ன முடிவு எடுத்திருக்கின்றார்கள் என்றால் 25 வருடம் முடிந்து விட்டால் அவர்களுக்கு வேலையிலிருந்து அவர்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது அவர்களுக்கு வந்து 12 மாதத்திற்கு இருக்கின்ற ஆவரேஜ் பே இதை எடுத்து 50% கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவினை நாங்கள் இப்போது வாங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போது வந்து தொழிலாளர்களுக்கு 10% அவர்கள் சம்பளத்தில் பிடிக்கப்படுகின்றது. கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து 14% கொடுக்கிறது. ஆனால் அந்த 4% இப்போது கட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். காரணம், இந்த பென்ஷன் வர வேண்டும் என்றால் அதுக்கு வந்து எங்களுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் மறைமுகமாக 8% வந்து கவர்மெண்ட்டுக்கு அவர்கள் தரப்போகின்றனர் என்றதால் அதை நாங்கள் ஒப்புக்கொண்டோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம். இப்போது 10, 14 இப்போ இருக்கின்ற நிலைமையே சில தொழிலாளர்கள் விரும்பினால் அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவதற்கு தர வேண்டும் என்பதையும் பாரத பிரதமர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ரயில்வேயில் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியா முழுமாக வருகிறார்கள். நான் பேசினேன் அதை. அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வந்து வரும்போது இங்கே மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அது கஷ்டப்படும் போது வந்து 15 வருடம் ஆனாலும் கூட அவர்கள் இங்கிருந்து செல்ல முடியவில்லை. சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள், ஆப்சென்ட் ஆகின்றார்கள். அதனால் பயணிகளுக்கும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது என்பதை சொல்லி, எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே தான் முக்கியம், எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் சமயத்தில் எப்படி ஆர்ஆர்பி, அதாவது லாங்குவேஜை கேட்டாற்போல் அங்கங்கே ஆர்ஆர்பி இருந்து அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் தொழிலாளர்கள், அது கன்னடம் பேசுகிறவர்கள் அல்லது மற்ற ஒவ்வொரு மொழியிலையும் சேர்ந்தவர்கள் லிங்குஸ்டிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்போது தான் குவாலிட்டி வரும் என்பதை மிக அழுத்தமாக பாரத பிரதமர் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றேன் என்பது கூறி, இந்த நியூ நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பற்றி இப்போது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கின்றோம். திங்கட்கிழமை 12 மணிக்கு நான் வந்து திரும்பி வந்து உங்களை எல்லாம் கூட போகின்றோம். அந்த சமயத்தில் மிக விவரமாக உங்களிடம் சொல்ல வேண்டும் விரும்புகின்றேன். நீங்கள் கேட்கும் கேள்விக்கும் பதிலை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். 25 வருஷம் ஒர்க் பண்ணவங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டமே வர வாய்ப்பு? பழைய பென்ஷன் இல்லை, இது வந்து அஷ்யூர்டு நம்ம கேட்டதே வந்து அஷ்யூர்ட் கேரண்டி பென்ஷன் ஸ்கீம். நீங்கள் வந்து இதுவரை பென்ஷன் ஸ்கீமுக்கு கேரண்டியே கிடையாது. கேரண்டியே இல்லாத காரணத்தினால் வந்து ஒரு ட்ராக்மேன் 1000 சில்லரை ரூபாய் தான் வாங்கியிருந்தான். லோகோ பைலட்டு 3000 சில்லரை ரூபாய் தான் கொடுப்பான். கடைசி வரை லைஃப் ஃபுல்லாக அவள் தான். அதை வந்து எப்படி பழைய பென்ஷன் ஸ்கீம் எப்படி வந்தது என்பதையும் இதை பற்றியும் வந்து நான் திங்கட்கிழமை வந்து 12 மணி நம்ம ஆஃபீஸில் கூப்பிடுவேன். இது வந்து ரயில்வே ஊழியர்கள் மட்டும் இந்த ஸ்கீம்லாம் இல்லை, மத்திய அரசு ஊழியர் மொத்த பேருக்கும். நான் ஜேசிஎம்மில் ஜாயின்ட் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி, சேர்மனு, எங்களுடைய ஏஆர்எஃப் ஜெனரல் செக்ரட்டரி வந்து அது செயலாளர். ஃபேமிலி பென்ஷன் இப்போ கிடையாது. ஃபேமிலி பென்ஷன் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.